வணக்கங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ராஜேஸ்வரி, நம்ம யூடியூப் சேனல்லையும் ராஜேஸ்வரி டைம்ஸ்ங்க. இப்போ நாங்கள் எங்களுடைய நேட்டிவ்க்கு போயிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுடைய திங்ஸ் எல்லாம் அப்பா வீட்டில் இருக்கு, கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்தில். அதனால அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரதுக்காக ரெண்டல் கார்லயே வந்து நாங்கள் மேட்டுப்பாளையம் வரைக்கும் போயிட்டு இருக்கோங்க. போற வழியில பார்த்தீங்கன்னா சேலம் முத்துமலை முருகர் கோயில் இருக்குங்க. ஸோ அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். சரி, போகும்போது போக முடியலனாலும் அட்லீஸ்ட் ரிட்டர்ன் வரும்போது நாங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற பிளான்ல இருக்கோங்க. முருகர் கோயில் எப்படி இருக்கு, அதுக்கு போறோமா என்ன அப்படிங்கறது வந்து பாப்போவாங்க. பால் காய்ச்சி முடிச்ச உடனேயே ஊருக்கு கிளம்பிட்டோங்க. போற வழியில என்னோட குழந்தைங்க வந்து நிறைய ஃபன் பண்ணாங்க, ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அவங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பட் எங்களுக்கு தான் வந்து அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வீடு அரேஞ்ச் பண்ற வரைக்கும் அப்படியே படபடப்பா இருக்கும். அதே படபடப்போட இவங்களோட ஃபன்னையும் என்ஜாய் பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்தோங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறத பார்ப்போம். அம்மா சைடில் தொடங்க. இல்லை கீழே இங்கே. அப்பா ஊருக்கு போற வழியில ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணோங்க. என்ன அப்படின்னா, எங்க காருக்கு முன்னாடி வந்து பெரிய சைஸ்ல உட்டெல்லாம் அடுக்கிட்டு ஒரு லாரி போயிட்டு இருந்ததுங்க. போன ஸ்பீட்ல அந்த உட்டு லூஸ் ஆகி ஒரு 2-3 பெரிய பெரிய உட் வந்து பட்டுன்னு விழுந்துருச்சு எங்க கார் முன்னாடியே. கொஞ்ச தூரம் போயிருந்தா பெரிய உட்டு எங்க கார் மேல விழுந்திருக்கும். அந்த முருகரோட அருளால எங்களுக்கு முன்னாடி ரொம்ப தூரத்திலேயே விழுந்துருச்சு. அப்படியே இருந்ததுன்னா அந்த வழியா வர வெஹிக்கிள்ஸ்க்கெல்லாம் வந்து பிரச்சனையா இருக்கும். செகண்ட் பேபி ஹஸ்பண்ட் கிட்ட இருந்ததுனால நானும் என்னோட பெரிய பொண்ணும் போய் உருட்டியே கொண்டு போய் ரோடுடைய சைட்ல போட்டுட்டோம். எங்களை பார்த்துட்டு பின்னாடி வந்த பைக்ல இருந்தவங்களும் இறங்கி வந்து அவங்களும் வந்து சில உட்டெல்லாம் எடுத்து டிஸ்போஸ் பண்ணாங்க. பரவாயில்லைங்க, நாம ஒரு வேலை பண்ணோம்னா ஹெல்ப் பண்றதுக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க. நம்மளால முடிஞ்ச ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. இப்போ நான் ASMR பண்ண போறேன். சவுண்ட் வருமா வராதான்னு தெரியல, பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாங்கள் இளநீர் பாயாசம் குடிக்க போகிறோம். இப்போ நாங்கள் KFC சாப்பிட்டோம். ஆமாம், நாங்கள் ஆத்தூர் ஹைவேல இருக்கோம். இங்கே வந்து ரொம்ப பசி எடுத்துச்சா, ஸோ KFC சாப்பிட்டோங்க. சாப்பிட்டப்போ இப்படி பார்த்தா இளநீர் பாயாசம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இளநீர் பாயாசம் ஸோ அதனால இப்போ இளநீர் பாயாசம் எப்படி இருக்குன்னுட்டு நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். யா இப்போ நாங்கள் மேட்டுப்பாளையம் வந்துட்டேங்க. மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் நியர்லேயே தான் நாங்கள் ரூம் எடுத்திருந்தோம். ஆனால் குழந்தைங்கள்லாம் வந்து KFC பார்த்தோன்னே வந்து சிக்கன் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டுட்டாங்க. நாங்கள் அடிக்கடியெல்லாம் வாங்க மாட்டோம், எப்பயாவது வாங்குவோம். இந்த மாதிரி ட்ராவலிங்கில் சரி ஏதோ ஒன்று சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் வந்து நாங்கள் KFCயில் வாங்கினோம். சிக்கன் சாப்பிட்டதுனால நாங்கள் நேரடியாக ஊருக்கு வந்து ரூம் எடுத்துட்டோங்க. மேட்டுப்பாளையங்கிறது வந்து ரொம்ப சின்ன ஊருங்க. அதாவது ஊட்டிக்கு போகிறதுக்கு இந்த ஊரில் இருந்து நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. ஊட்டி மலை அடிவாரம் சொல்லுவாங்க இந்த மேட்டுப்பாளையத்தை. ரொம்ப நல்லா கூலிங்காவே இருக்கும், அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருக்கும். நாங்க இங்க வந்த உடனே ரூம் எடுத்துட்டோம். ஏன்னா ஒரு 8 மணி நேரம் டிராவல் பண்ணிட்டு வந்தோம்னாலே நமக்கு ரொம்ப டயர்ட் ஆயிரும். அந்த டயர்ட்னாலேயே குழந்தைங்க வந்து படுத்துட்டாங்க. எல்லாருமே படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அப்பா வீட்டுக்கு போய் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சோம். இதுதாங்க என்னுடைய அப்பா அம்மா வீடு. இந்த வீடு பாத்தீங்கன்னா மறக்க முடியாத நினைவுகளை நிறைய வச்சிருக்குங்க. இந்த வீட்டுடைய ஒரு செங்கல்லையும் என்னுடைய அப்பாவுடைய வேர்வையும் ரத்தமும் இருக்கும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த வீடு கட்டினாரு. கடன் வாங்கி அந்த கடனை அடைக்கிறதுக்குள்ளார அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. அவருடைய கஷ்டங்களை எல்லாம் நாங்க கண்ணுக்கு முன்னாடி பார்த்து வளர்ந்துருக்கோம். இந்த வீடு பாத்தீங்கன்னா எங்க அப்பா அம்மா இருக்கும்போது ஒரு கோவில் மாதிரி இருந்ததுங்க. கோவிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல, அந்த அளவுக்கு எங்க அம்மா வந்து இந்த வீட்டை ரொம்ப நல்லா வச்சிருந்தாங்க. எங்க மேரேஜ்னால வந்து எங்க அப்பா அம்மாவுடைய வாழ்க்கையே வந்து தலைகீழா மாறிடுச்சுன்னு சொல்லலாம். எங்களோட குடும்பம் பெரிய குடும்பம்.
குடும்பங்க. எங்க அப்பாவோட சேர்த்து மொத்தம் 7 பேரு, 4 பசங்க 3 பொண்ணுங்க. எங்க பாட்டிக்கு ரொம்ப பெரிய குடும்பங்க. தீபாவளி பொங்கல் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்துப்போம், ரொம்ப ஹாப்பியா இருக்கும். 7 குடும்பம், அவங்க குழந்தைங்க, அவங்க ஹஸ்பண்ட், இந்த மாதிரி சேர்த்துனா ஒரு பெரிய திருவிழா மாதிரி இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கும் மனசுக்கு. இப்ப சென்னையில அண்ணாதியா என்னோட பொண்ணோட விசேஷத்தை நடத்தினேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருக்குங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில என்னோட சொந்தம்லாம் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு நினைக்க தோணுச்சு. எங்களுடைய லவ் மேரேஜை அக்செப்ட் பண்ணிக்காதனால அவங்க வந்து யாருமே வரதில்லை. இப்போ நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. திரும்ப பிறக்கவா போறோம் அப்படின்னுட்டு நான் நினைக்கிறேன். பட் மத்தவங்க யாரும் நினைக்கல. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்பப்ப அப்பா வீட்டுக்கு வரும்போது எனக்கு ரொம்ப அழுகையா வருங்க. அவங்க இல்லாத இந்த வீட்டை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். எங்க அப்பா எங்களுடைய சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஓடி ஓடி செஞ்சாருங்க. எல்லா சீரும் கரெக்டா பண்ணாரு. ஆனா எங்களுக்கு மேரேஜ் தான் லவ் மேரேஜ் ஆயிருச்சு. அட்லீஸ்ட் வளகாப்புக்கு வந்து எங்க அம்மா அப்பா தான் வளகாப்பு பண்ணாங்க. அதுக்கு கூட எங்க சொந்தக்காரங்கன்னு ஒருத்தர் கூட வந்து எங்களுக்கு செய்ய வேண்டிய சீரு முறை எதுவுமே செய்யல. இதெல்லாம் நினைக்கும் போது உறவுகள் எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உறவுகளாகிய உங்களுக்கு சொல்றேங்க, பிறக்கிறது வந்து ஒரு தடவை நாங்க அண்ணன் தங்கச்சி ஆகட்டும், அத்தை மாமாவாகட்டும், இந்த மாதிரி உறவு முறைகள் எல்லாம் ஒரு தடவை தான் பிறப்போம். இவ்வளோ வன்மத்தை வந்து நம்ம மனசுல வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு வந்து அண்ணன் குடும்பத்திலயோ தம்பி குடும்பத்திலயோ நடந்துருச்சுன்னுட்டு நீங்க வந்து ஒதுக்கி வச்சுட்டீங்க. நாளைக்கு உங்க குடும்பத்திலயும் இந்த மாதிரி ஒண்ணு நடக்காம போயிருமா? நாளைக்கு உங்க குடும்பத்திலயும் இந்த மாதிரி நடக்காதுங்கிறது என்ன நிச்சயம் சொல்லுங்க. எங்க அம்மா பாத்தீங்கன்னா ரொம்ப அன்பா எப்பவும் சிரிச்ச முகத்தோட தான் இருப்பாங்க. எங்க அப்பா பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. ஃப்ரெண்ட்லியாலாம் இருக்க மாட்டாரு. அவர் எப்பவுமே ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. பெண் குழந்தைங்கன்னா இப்படிதான் வளர்க்கணும் அப்படின்னுட்டு அவருக்குள்ள ஒரு ரூல்ஸ். ஏன்னா அவங்க அம்மா வந்து 3 பெண் குழந்தைங்களை வளர்த்துருக்காங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா. அதே மாதிரிதான் எங்களையே வளர்க்கணும்னுட்டு டபுள் மடங்கு ஸ்ட்ரிக்டா இருந்தாரு. நாங்க வந்து என்ன நினைச்சிட்டோம்னா அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காருன்னு தான் நினைச்சோம். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பாடம் இருக்குங்கிறத வந்து நாங்க மேரேஜ்க்கு அப்புறம் தான் வந்து கத்துக்கிட்டோங்க. எனக்கும் 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. என் அப்பா ஏன் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தாருங்கிறது எனக்கு இப்ப நல்லா புரியுதுங்க. ஒரு கூட்டு குடும்பத்துல இருந்து பிரிஞ்சு வந்து தனி குடுத்தனமா இருக்கிறோம். குழந்தைங்களை வந்து நல்லா ஸ்ட்ரிக்ட் வளர்க்கணும், நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இப்படிதான் ஒரு பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு தாட்டே இருக்கும். அதனாலதான் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்த்தாரு. நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஏஜ்ல அவங்க சொல்லி கொடுக்குற நல்லது எல்லாமே வந்து ஒரு டார்ச்சரா தான் தெரியும். நம்ம பேரண்ட் ஆகும்போது தான் நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு சொன்ன விதிமுறைகள் எல்லாம் நமக்கு புரியும். இப்ப எனக்கு புரியுது. ஆனா எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு என்னோட பேரண்ட்ஸ் இல்லாம போயிட்டாங்க. என்னுடைய அம்மா அப்பா நான் கண்ணுல வேணா பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கலாம், எப்பவுமே என்ன சுத்தி தான் இருப்பாங்க. அவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பா இருக்கும் எனக்கும் என் தங்கச்சிக்கும். கடவுளை வந்து நேர்ல பார்க்கல, ஆனா என்னோட அம்மா அப்பா இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் கடவுள்னா யாருங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டேங்க. அப்பா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேங்க. எமோஷனல் மட்டும் இல்லைங்க, ஒர்க் ஹெவியா இருந்தது. டக்குன்னு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்துட்டாங்க. எல்லாம் ஃபுல்லா பேக் பண்ணி அனுப்புனதுக்கு அப்புறம் தான் அப்பாடா அப்படின்னு இருந்ததுங்க. உடனே வந்து நாங்க சென்னைக்கு கிளம்பிட்டோம். இப்ப போற வழியில தான் வந்து முத்துமலை முருகர் கோயிலுக்கு வந்து போக போறோம். எங்க இருக்கீங்க இப்போ? இப்போ நாங்கள் சேலத்தில் இருக்கிற முத்துமலை முருகர் கோவிலில் இருக்கோங்க. ரொம்ப சூப்பரான கோயில். எவ்வளோ அடி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து உள்ளே போய் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த முருகர் வந்து ஒரு 2 years பிஃபோர் வந்து இங்கே கும்பாபிஷேகம் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் டீட்டெயில்ஸ் இன்னும் தெரியல. ஸோ உள்ளே போய் எப்படி பார்த்துட்டு சொல்கிறேன். உள்ள மொபைல் அலோவ் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ இதுதான் வந்து முத்துமலை முருகர் கோவில். ஸோ ரொம்ப சூப்பராக ஆக்சுவலி 10 முருகர் கோயிலுக்கு போயிருக்கோம். இப்போ முத்துமலை முருகர் கோயிலுக்கு வந்திருக்கோம். ரொம்ப 2 பேருமே வந்து 2 கடவுளுமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அங்கே என்ன கோல்டன் கலர்ல இருப்பாங்க, இங்கே வந்து கலர்ஃபுல்லா இருக்காரு. சூப்பரான ஒரு அழகான ஒரு ஸ்டாச்சுவா இருக்காரு. எங்களுக்கு வந்து இன்னைக்கு கொடுத்து வச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கோவிலுக்கு வரதுக்கு. உள்ள போய் பார்க்கலாங்க. ரொம்ப செம்ம ஹாட்டா இருக்கு. இதனால முருகரை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே, உள்ள போயிடலாமா? இந்த வீடியோ வந்து என்னோட பெரிய பொண்ணு ஏஜ் அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து நாங்க எங்க அப்பா வீட்டுல இருந்து எல்லா திங்ஸுமே எடுத்துட்டு வந்துட்டோங்க. இதை எடிட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லாம போயிடுச்சு. ஒரு 10 to 15 டேஸா வந்து நாங்க குழந்தைக்கு என்னென்ன திங்ஸ் கொடுக்கணும், குழந்தைக்கு வந்து சீர் பண்ணணும், அந்த பிஸியா இருந்துட்டோங்க. ஆக்சுவலி ஏஜ் அட்டென்ட் பண்ணி பாப்பாவுக்கு 5 டேஸ்ல தண்ணி ஊத்திட்டோம். இங்க சென்னையில இருக்கிறவங்கள வச்சு நாங்க தலைக்கு தண்ணி விட்டு புண்ணியார்ஜனை பண்ணி பாப்பாவுக்கு வந்து சீர் எப்ப வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்கும்போது எங்க சைடு
சைடு பெரியவங்கள என்ன சொல்றாங்கன்னா தலை பிள்ளைக்கு தையில சீர் வைக்க கூடாது, வேணா மாசில வைங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜாதகம் பாக்குறவங்க கிட்ட வந்து நாங்க சரி ஓகே மாசில ஒரு டேட் கொடுங்கன்னு சொன்னோம்னா மாசில வந்து ஒரே ஒரு டேட் மட்டும் தான் இருக்கு, அதுவும் ஃப்ரைடே வருது, குழந்தைய வந்து ஃப்ரைடே பிறந்திருக்கனால ஃப்ரைடேல பண்ணக்கூடாது, சோ பங்குனியில பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு இன்னொரு ஜோசியர் கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது அது வந்து வருட கழிவா இருக்கு, சோ பங்குனியில வேண்டாம், பேசாம வைகாசியில வச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொன்னாங்க. இப்படி ஒரு நிறைய கன்ஃபியூஷன்னால நாங்க என்ன பண்ணிட்டோம்னா சரி ஓகே வைகாசி அதாவது மே மந்த்ல வந்து நாங்க வளர்பிறை முகூர்த்தமா பார்த்து சீர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கோங்க. அதனாலதான் எங்க நேட்டிவ்க்கு போய் மண்டபம் பாக்குறது, பத்திரிக்கை அடிக்கிறது, மேக்கப்க்கு இந்த மாதிரி பாப்பாவுக்கு வந்து பட்டு சாரி எடுத்திருக்கோம். ஆரி ஒர்க்ல வந்து பிளவுஸ் தைக்கலான்னுட்டு முடிவு பண்ணி தான் வந்து அளவு பிளவுஸ் வந்து தைச்சிருக்கேன். ஒண்ணு நேட்டிவ் திரும்ப போனோம்னா அங்க தைக்க முடிஞ்சா தைப்போம், இல்லைன்னா சென்னையிலே தைச்சிடலான்னுட்டு. உங்களுக்கு யாராவது நல்ல ஆரி ஒர்க் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பிளவுஸ் தைக்கிறவங்க யாராவது இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு டவுட் இருக்குன்னா தலைப்பிள்ளைக்கு சீரு தையில பண்ணலாமா கூடாதா அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேங்க. சேலம் முத்துமலை முருகர் அப்படியே ஜெய்ஜாண்டிக்கா நின்னுட்டு இருந்தாருங்க. அவருடைய விஸ்வரூப தரிசனம் ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்தது, மனசுக்கு நிறைவா இருந்ததுங்க. முத்துமலை முருகர் கோயில்ல இருக்கிற விஸ்வரூப முருகர் பாத்தீங்கன்னா 146 ஃபீட்டுங்க. மலேசியால இருக்கிற பத்துமலை முருகர் கோயிலுக்கும் போயிருக்கோம் நாங்க. அங்க பாத்தீங்கன்னா முருகர் 140 ஃபீட் இருக்காருங்க. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. முருகரை வந்து எல்லா இடத்துலயும் பாக்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்குன்னு நினைக்கும் போது முருகருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி வந்து சொல்லணும். முருகரை வந்து நாங்க வாழ்நாள் ஃபுல்லா எப்பவுமே மறக்க மாட்டோம். கடைசி வரைக்கும் முருகர் எங்க கூட துணை இருந்து இதுக்கு மேல நாங்க செய்யக்கூடிய ஒரு செயலுக்கும் அவர் கூட இருந்து எங்களுக்கு அருள் புரியணும்னுட்டு நாங்க வேண்டிட்டு வந்திருக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் வந்து இருக்கு. அது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இனி வர வீடியோஸ்ல வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரியப்படுத்துறேங்க. அது எங்களுடைய 13 இயர்ஸ் ட்ரீம்னு சொல்லலாங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்றேன் கண்டிப்பா. இந்த வீடியோவை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் ராஜேஸ்வரி, நம்ம யூடியூப் சேனல் நேம் ராஜேஸ்வரி டைம்ஸ்ங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போதான் நாங்கள் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டிஸ்பிளே ஆகுங்க. அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். பாய்.